திருச்சி சிவா எம்பி அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னார், அவதூறு கருத்தை சொன்னார். அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கின்ற தலைவர்கள் எந்த கருத்து சொல்லல, எந்த ஆர்ப்பாட்டம் சொல்லல. ஆனா காமராஜராஜ் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட காமராஜை நேசிக்கக்கூடிய மக்கள் கட்சி பாராம அத்தனை பேரும் காமராஜரை விரும்புகின்றவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் மறைந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை திமுக கட்சி சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் பேசுகின்ற பொழுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, காங்கிரஸ்காரர் யாரும் தெரிவிக்கல. அதே போல திரு RS பாரதி பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டுதான். என்ன 5 கட்சிக்கு போனது உண்மைதானே? முத புரட்சி பாரதம், 2வது புதிய தமிழகம், 3வது விடுதலை சிறுத்தை கட்சி, 4வது பகுஜன் சமாஜ், 5வது காங்கிரஸ்.